السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையருமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் உரித்து அகிலத்திற்கு ஒரு அருள் கொடையாம் அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலிலே தவறாது பின்பற்றி எழுகிய நல்ல தோழர்கள் மற்றும் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் ஒற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமா. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்து அவனுக்கு நேரான வழிகளை காட்ட வேண்டும் என்பதற்காக இறை தூதர்களையும் இறை வேதங்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அதன் இறுதி தூதுவராக இவ்வுலகத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அரபுலகத்தில் தோன்றி இஸ்லாத்தினுடைய அறிவுரைகளையும் கட்டளைகளையும் கொள்கைகளையும் இந்த மக்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். அந்த கொள்கையினால் ஈர்க்கப்பட்டவர்கள் இன்று உலகத்தில் எல்லா பகுதிகளிலேயும் இருந்து வருவதை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் கொண்டிருக்கக்கூடிய மதங்களிலேயே மிக கடுமையாக எதிர்க்கப்படக்கூடிய ஒரு மார்க்கம் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம்தான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரான ஆட்சியாளர்கள், அதிகாரம் படைத்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். பொருளாதாரம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள், ஊடகவியல் இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஏராளமானவர்கள் இஸ்லாத்தை கடுமையான முறையில் விமர்சித்தும் அதை அழிப்பதற்கும் ஏராளமான சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்றிலிருந்து இன்று வரையிலும் செய்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்களால் அழிக்க முடியவில்லை, அழிக்கவும் முடியாது. ஏன் இந்த இவ்வளவு கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இஸ்லாம் நிலைத்து நிற்கிறது என்றால் அதனுடைய கொள்கையும் கோட்பாடுகளும் அதனுடைய அறிவுரைகளும் அதனுடைய இறுதி தூதுவராக வந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல்பாடுகளும் தான். அந்த உண்மையான கொள்கையின்பால் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அதிலே நீடித்து இருப்பவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள், வருபவர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருப்பார்கள் என்பதற்கு அந்த கொள்கையினால் ஈர்க்கப்பட்ட மக்கள் தான் காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு அறிவுரைகளை சொன்னார்களோ அந்த அறிவுரைகள் படி தான் முதலில் நடந்தவர்களாக, இந்த மக்களுக்கு அதை எடுத்துரைப்பின்படி நடந்து காட்டியவர்களாக இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள். திருமறை குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறது, ஃபைதா ஹகம்த பைனன் நாஸ் ஃபஹ்கும் பில் கிஸ்த். நீ மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்குவதாக இருந்தால் நேர்மையான முறையில் தீர்ப்பு வழங்கு. இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். அல்லாஹ் தஆலா நேர்மையானவர்களை விரும்புகிறார் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். மக்களிடத்திலே தீர்ப்பு வழங்கினால் அந்த தீர்ப்பு நேர்மையானதாகவும் நியாயமானதாகவும் இருக்க வேண்டும். இது அல்லாஹ் நபிகளாருக்கு சொன்ன கட்டளை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாளில் இது போன்ற பல பிரச்சனைகளை சந்தித்தார்கள். அத்தனை பிரச்சனைகளையும் நீதத்துடனும் நேர்மையுடனும் நடந்ததினால்தான் அந்த மக்கள் நபிகளாரை அளவு கடந்து நேசித்தார்கள். நபிகளார் ஒரு சட்டத்தை சொல்லி இருக்கிறார்கள், எந்த ஒரு பொருளை கொடுப்பதாக இருந்தாலும் வலதுபுறத்தில் உள்ளவர்களிடத்தில் இருந்து நீங்கள் கொடுக்க வேண்டும்.
இது நபிகளார் மக்களுக்கு சொன்ன சட்டம். புகாரியில் இடம் வருகிறது. ஒரு தடவை பால் வருகிறது. மீதம் உள்ளது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்க போகிறார்கள். அப்போ அன் யசாரிஹி அபூ பக்கர் வ யமீனிஹி ஆராபியும், நபிகளாரினுடைய இடதுபுறத்தில் அபூபக்கர் சித்திக்கும், வலதுபுறத்தில் ஒரு கிராமப்புறத்தை சார்ந்தவரும் இருக்கிறார். நபிகளார் சொன்ன சட்டம் வலதுபுறத்தில் இருந்து கொடுக்க வேண்டும். அங்க வலதுபுறத்தில் இருப்பவர் யார் என்றே தெரியாத ஒரு கிராமப்புறத்தில் வந்த ஒரு மனிதர். உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் முந்திக் கொண்டு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அபூபக்கருக்கு கொடுத்துருங்க. ஆனா அவர் வயதை மூத்தவர், மார்க்கத்துக்காக தியாகம் செய்தவர் என்ற அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு முந்திக் கொண்டு சொல்கிறார்கள். ஆனால் நபிகளார் கொடுக்கல. அந்த கிராமப்புறத்திற்கு தான் கொடுத்துட்டு சொன்னார், ஐமன் வலதுபுறத்தில் உள்ளவர், வலதுபுறத்தில் உள்ளவருக்கு தான், அவருக்கு தான் தகுதியானவர், வலதுபுறத்தில் உள்ளவருக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் அதிகமாக நேசித்த அபூபக்கர் இருந்தாலும் சட்டப்படி யாருக்கு கொடுக்கணுமோ அவருக்கு தான் கொடுக்கணும் கொடுத்தார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு அடியையும் எதை சொன்னார்களோ அதன்படி நீதத்துடனும் நேர்மையுடனும் நடக்கும் பொழுதுதான் அந்த மக்கள் நபிகளாரினுடைய அந்த கொள்கையின் ஈர்க்கப்படுகிறார். இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நபிகளார் ஒரு கிராமப்புறத்தை சார்ந்தவரிடத்தில் கடன் வாங்கியிருந்தார்கள். ஆனால் கடனை கொடுக்க மறந்து விட்டார்கள். உடனே அந்த கிராமப்புறத்தை சார்ந்தவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கடுமையான முறையில் நடந்து கொள்கிறார். நபி தோழர்கள்லாம் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் முன்னிலையில் நபிகளாரே ரொம்ப கடுமையான முறையில் அந்த கொடுத்த கடனை கேட்க ஆரம்பிக்கிறார். நபிகளாரினுடைய தோழர்கள் அவரை தாக்க முயல்கிறார்கள். போறாங்க. உடனே யார்கிட்ட? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள்ட்ட ஒரு மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க என்று அவங்களுக்கு கடல் கோபம் அடிக்க போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்காதீங்கன்னு சொன்னார். இன்னலி சாஹிபில் ஹக்கி மகாலா, இந்த மாதிரி கொடுத்த உரிமையாளருக்கு சில வார்த்தைகளை சொல்வதற்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. தவறு நம்மீது இருக்கிறது, உரிய நேரத்தில் நாம் திருப்பி கொடுக்கவில்லை, தவறு நம்மீது இருக்கும் போது அது கொடுத்தவர் இது மாதிரி கொஞ்சம் கோபப்படுவார், ஆத்திரப்படுவார், சில வார்த்தைகளை சொல்லுவார். அது சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அடிக்காதீங்க. எல்லாருக்கும் முன்னால் ஒரு இறை தூதரை அவமானப்படுத்தும் போது அங்க நபிகளார் நீதம் நேர்மையை தான் பார்த்தாங்க. தவறு அதன் மீது அல்ல, நம் மீது. நாம் சரியான நேரத்தில் கொடுத்திருந்தா அவருக்கு அந்த கோபம் வந்திருக்கு. அப்ப இந்த கோபத்துக்கும் இந்த ஆத்திரத்துக்கும் அந்த சொற்களும் நம்ம தான் காரணம். அதனால அவர் சொல்வதை விட்டு விடுங்கள், அவரை வந்து கண்டிக்காதீங்க, அவரை தாக்காதீங்கன்னா. அப்புறம் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஒட்டகத்தை கொடுங்கள் என்று சொன்னாங்க. நபிகளார் வாங்கிய அந்த ஒட்டகத்தை விட வயது கூடுதலான ஒட்டகம் தான் அங்கே இருந்தது. அது அதை விடவும் மதிப்புல கொஞ்சம் கூடுதல், விலை கொஞ்சம் கூடுதல், அவர்கிட்ட வாங்கினது கம்மியானது. அப்ப ரசூலுல்லாஹ் அதையே கொடுத்துருங்கண்ணா. கொடுத்துட்டு இன்னமின் கைரிக்கும் அஹ்சனுக்கும் அல்லாஹ், யாரு வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கும் போது அழகிய முறையில் கொடுக்கிறாரோ அவர் தான் உங்களில் சிறந்தவர் என்று சொன்னார். அடிக்க வந்தவர், கோபப்பட்டவர், ஆத்திரமூட்டியவர், அவருக்கு வாங்கியதை விட கூடுதலாக கொடுக்கிறார்கள் என்றால் அப்ப அங்க பார்த்திருக்கக்கூடிய அந்த மக்கள் நபிகளாரின் நேர்மை எவ்வளவு சிறந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு நேர்மையான முறையில் நடந்து கொள்கிறார்கள் என்பதினால் அங்கே ஈர்க்கப்படுகிறார்கள். எந்த சட்டத்தை நபிகளார் சொன்னாங்களோ அந்த சட்டத்தை அவர்கள் அப்படியே ஒவ்வொரு விஷயத்திலையும், அதுல தன் விஷயத்துல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சரியாக அவர்கள் நடந்திருந்தார். அதே மாதிரி பிரச்சனைகள், சண்டைகள் என்று வரும் பொழுது உறவினர்கள், சொந்தக்காரர்கள் என்ற ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படலாம். அப்ப அந்த நேரத்தில் நாம் என்ன செய்வோம்னா, நமக்கு தெரிந்தவர் என்றால், நமக்கு உறவினர்கள் என்றால் அவங்க சார்பாகத்தான் நம்ம பேச ஆரம்பிப்போம். எது நியாயம், எது சரி என்று பார்ப்பதில்லை. இது பொதுவாக எல்லா மக்களும் அது. அல்லாஹ் சொல்றா, இதா குல்தும், நீங்கள் சொன்னீர்கள் என்றால், ஏதாவது வார்த்தையை சொன்னாங்கன்னா ஃபாதிலு, நேர்மையான சொல்லையை சொல்லுங்கள், வலவுக்கான ராக்குருபா, அவங்க சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி நேர்மையான சொல்லத்தான் நீங்க சொல்லணும், சரியான முறையில் தான் நீங்கள் நடக்க வேண்டும் என்றும் திருக்குறான் நமக்கு சொல்கிறேன். நபிகளாரினுடைய காலத்துல ஒரு பிரச்சனை, ஜகாத்தினுடைய பணம்
அதை வசூல் செய்ய போகின்ற பொழுது 3 முக்கிய நபி தோழர்கள் ஜக்காத்தை தரமாட்டேன் என்று சொல்றார். சஹீஹ் புகாரில் இடம் வருது. இப்னுல் ஜமீல், ஹாலித் இப்னு வலீத், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப். இந்த 3 பேருமே ஜக்காத் கொடுக்கல என்ற புகார் நபிகளார் அவர்களிடத்திலே வந்து சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேர் விஷயத்திலையும் சொல்கிறார்கள். இப்னுல் ஜமீல், இவர் ஏழ்மையான நிலையில் இருந்தவரை அல்லாஹ் தஆலா செல்வந்தராக ஆக்கியிருக்கிறார், ஏன் இவர் கொடுக்க மறுக்கிறார்? கண்டிக்கிறாங்க. ஹாலித் இப்னு வலீத், இவற்றை நீங்க அநியாயம் செஞ்சிட்டீங்க. அவர் போர் கவசங்கள், போர் கருவிகள் எல்லாத்தையுமே மொத்தமா வாரி கொடுத்துட்டாரு. அவர்கிட்ட போய் திரும்பவும் என்ன போய் ஜக்காத்து கேட்கறீங்க? அவ்வளவு பணத்தை கொட்டி கொடுத்து விட்டாரு. அவர் விஷயத்தில் நீங்க அநியாயம் செய்து விடுகிறார். 3ஆவதாக அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அம்மு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரின் தந்தையின் உடன் பிறந்தவர் அப்பாஸ். அவர் தர மறுக்கிறார் அப்படின்னு சொன்னா ஃபாலை சதகத்துல் வ மிஸ்லுஹா மஅஹா, அவர் எவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணுமோ அதுவும் அதுபோன்று இன்னொரு மடங்கும் அவர் கொடுக்க வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு சொன்னார். யார்? அல்லாஹ்வின் தூதரின் தந்தையின் உடன் பிறந்தவர், சித்தப்பா பெரியப்பா. இவ்வளவு நெருக்கமாக உள்ள அவர்கள் ஜக்காத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவுடன் எல்லாம் நம்ம சொந்தக்காரர் தான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லல. உறவை வைத்துக் கொண்டு, நபிகளாரினுடைய நெருக்கத்தை வைத்துக் கொண்டு மார்க்கத்தினுடைய சட்டங்கள், மார்க்கத்தினுடைய கடமைகளை ஏமாத்தலாம்னு நினைக்கிறீங்களா? அதனால உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒண்ணுன்னா உனக்கு டபுள், ஒரு ஃபைனாக இன்னொரு மடங்கையும் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தீர்ப்பு வழங்கினார். எப்படின்னு பார்த்துக்கிறங்க. எவ்வளவு நெருக்கமானவராக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஏமாற்றி விட முடியாது. எது சட்டமோ எது நியாயமோ அதன்படிதான் நபிகளார் அவர்கள் பேசுவார். அதே மாதிரி உஸாமத் இப்னு ஸைத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகன் ஸைது, அவருடைய மகன் உஸாமா. இவங்க மேலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவு கடந்து அன்பு வைத்திருந்தாங்க. எல்லா மக்களுக்கும் அது தெரிந்த ஒன்று. அதனால நபிகளாரிடத்தில் ஏதாவது பரிந்து பேசணும்னா யார் பரிந்து பேசுவார்னா உஸாமா என்று அவர்கள் சொல்லுவார்கள். அவரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், நபிகளார்கிட்ட நெருங்கி விடலாம் என்று நினைத்து வருகிறோம். அதே உஸாமா ஒரு தவறு செய்கிறார் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி கொடுத்து சரி என்று சொன்னதில்லை. ஒரு போர்க்களத்துக்கு உஸாமா போய்விட்டு திரும்பி வருகிறார். அப்ப ஒருவரை கொலை பண்ணிடுறாங்க போர்க்களத்துல. அதே போல வாளை கொண்டு வந்து குத்த போற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனேயே இவ்வளவு நேரம் சொல்லாம இந்த வாளுக்கு பயந்துதான் சொன்னாரு, குத்திட்டாரு. குத்திட்டு இறந்துட்டாரு. இருந்தாலும் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உள்ளத்துல ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கு. நபிகளாரிடத்தில் நடந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னதற்கு பிறகும் நீ அவரை கொலை பண்ணியா? ஆமா, ஹௌஃபுன் மினஸ் ஸலாத், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே வாளுக்கு பயந்துதான் லா இலாஹ சொன்னார். அப்ப நபிகளார் அவர்கிட்ட கேட்டாங்க, அஷகத் அன் கல்பிஹி ஹத்தா தஅலம காலஹா அல்லாஹ், அவருடைய உள்ளத்தை பிளந்து அவர் பயந்து சொன்னாரா அல்லது பயப்படாம சொன்னாரா என்பதை நீ அறிந்தாயா? 1க்கு 2 தடவை திரும்ப திரும்ப கேட்டார்கள். எப்படி நீ கொள்ளலாம்? உள்ளத்தை அறியக்கூடிய நீனா வெளிப்படையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அதை ஏற்று நடப்பதுதான் உன்னுடைய கடமை. எப்படி நீ கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப கேட்டார்கள். அது உஸாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்தை பெரிய அளவில் பாதித்தது. உறவினர்கள் என்பதின் காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு சாதகமாக நடந்ததில்லை. எது நியாயமோ எது நேர்மையோ அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்லியிருக்கிறார். இதே மாதிரி திருமறை குர்ஆன் இன்னொரு இடத்தில் சொல்லுகிறார், சொந்த பந்தம் மட்டுமல்லாமல் எதிரிகளாக இருப்பவர்களுக்கு மத்தியிலும் பிரச்சனைகள் ஏற்படலாம். நம்ம இஸ்லாமியர்களாக இருக்கலாம், மாற்று மதத்தவர்களாக இருக்கலாம், அல்லது வேற தெருவில் உள்ளவருக்கா 2 பேருக்குள்ள சண்டைகளாக இருக்கலாம், பல காலங்கள் தீர்க்கப்படாத பகைமை இருக்கலாம். அப்போ அவங்க 2 பேருக்கு மத்தியில சண்டை வந்தது என்று சொன்னால் நம்ம பக்கத்துல உள்ளவனுக்கு சாதகமாக எதிரியாக இருப்பவனுக்கு எதிரான சாட்சியாக நாம் மாறிடக்கூடாது. திருக்குரான் சொல்லுகிறது அழகாக, லா எஜ்ரி மன்னக்கும் ஷனஆன கௌமின் அல்லா தாபிலு,
யஅதிலு ஹுவ அக்ரபுல் தக்வா. ஒருவர் மீது கொண்டுள்ள பகைமை உங்களை நீதமாக நடக்காமல் இருப்பதற்கு தூண்டிவிட வேண்டாம். நேர்மையாக நடங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு உகந்தது, நெருக்கமானது. யார் மேலே உங்க கோபம், முந்தைய காலத்துல ஏதோ செஞ்சுதான் போயிட்டான் சந்தர்ப்பம் கிடைச்சுன்னா அவன் பக்கம் நியாயம் இருந்தாலும் அவனுக்கு எதிராக நடந்துராதீங்க. நீதத்தையே நீங்கள் பாருங்கள், நேர்மையை நீங்கள் பாருங்கள். நீதமாக நடப்பதுதான் இறையச்சத்திற்கு நெருக்கமானது என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் அவன் பக்கம் நியாயம் என்று சொன்னால் அவன் பக்கம் தான் நம்ம நிற்கும். ஒரு முஸ்லீமுக்கு மாற்று மதத்தவருக்கு சண்டை வருகிறது, முஸ்லீம் இடத்தில் தான் தவறு இருக்கிறது என்று சொன்னா நம்மாலே விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு அவனுக்கு சாதாரண பேசக்கூடாது. மாற்று மதத்தவர்கிட்ட அவர்கிட்ட தான் நேர்மை இருக்குமானால் அங்கதான் நீங்க நடக்க வேண்டும் என்று திருக்குர்ஆன் சொன்னது. இதுக்கு அழகான ஒரு நடைமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த ஒரு சம்பவம் சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்சாரி தோழர்கள் ஹைபர் பகுதிக்கு ஒரு குழுவாக போகிறார்கள். அது அடர்ந்த காடு, பேரித்த மரங்கள்லாம் நிறைய இருக்கு. போயிட்டு இருக்கும்போது வழிதவறி ஒருவர் மட்டும் பிரிஞ்சுகிறார். ஒரு குரூப்பு போயிட்டாங்க, ஒரு ஆளை காணோம். அப்புறம் திரும்ப தேடி வந்து அவர்களை பார்க்கிறார்கள், அவன் கொல்லப்பட்டு கிடக்கிறார். ஹைபர் யாருடைய பகுதினா டோட்டலா எல்லாமே யூதர்கள் இருந்த பகுதி, முஸ்லிம்கள் அங்க கிடையாது, யூதர்கள் தான் நிறைந்திருந்தார். அப்போ இங்கே போனவர்கள் ஒரு ஆளை விட்டுட்டு இப்படியே போயிட்டாங்க. திரும்ப ஆளை காணாமன்னு தேடி பார்க்க வர்றதுக்குள்ள கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார். போனவங்கள யாரும் கொலை பண்ணல. அங்க இருக்க பகுதி யாரு எதுன்னு சொன்னா யூதர்களுடைய பகுதி. அப்ப யூதர்கள் தான் இவர்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்கிட்ட போய் கேட்ட போது நாங்க யாரும் கொல்லல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களில் யாரும் கொல்லவில்லை, யாருன்னு எங்களுக்கு தெரியாது, இவங்க போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்சாரி தோழர்கள் நபிகளாரிடத்தில் போய் வழக்கை கொண்டு போய் சேர்த்தாங்க. யூதர்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு வார்த்தையை சொன்னாங்க, தஅத்தூன பில் பையினாத்தி அலா மன் கத்தல. யார் கொண்டாரோ இவர்தான் என்பதற்குரிய ஆதாரத்தை நீங்கள் கொண்டு வந்து சொல்லணும். சும்மா யாருமே தெரியாம இவர் தான் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இது பிறகு கொண்டதை இவர் பார்த்தார் அல்லது நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கு சாட்சியை நீங்கள் கொண்டு வரணும். மாலனா பையினா அல்லாஹ் என்பதிலே எங்களுக்கு ஆதாரம்லாம் ஒன்றும் கிடையாது. சந்தர்ப்பம், சூழ்நிலை, இருக்கும் இடம், இவைகளெல்லாம் அவங்க தான் கொண்டாங்க என்பதற்கு தெளிவான சாட்சி. ஆனா நாங்க யாரும் பார்க்கலாம் அப்படின்னா இதை ஏற்க முடியாது. அவர்களை சத்தியம் செய்ய சொல்லணும். யாரு வாதிடுகிறாரோ அவர் என்ன செய்யணும்? சாட்சியத்தை கொண்டு வரணும், ஆதாரத்தை கொண்டு வரணும். இது மார்க்க சட்டம். ஆனால் நீங்கள் வாதிடக்கூடியவர்கள்ட்ட ஆதாரம் இல்லையானால் எதிர்த்தரப்புல அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு அங்க செய்யல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யூதர்கள் யூதர்களின் சத்தியத்தை நாங்க ஏற்க மாட்டோம். அவனை நல்லவனா, அவன் எப்படி சும்மா இஷ்டத்துக்கு போய் கூட சொல்லிடுவான் அப்படின்னு சொன்ன உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களின் வாதத்தை ஏற்கல. ஏன்னா உங்களுக்கு ஆதாரம் இல்லை. அதனால் பாதிக்கப்பட்டவருக்கு சதக்கா, தர்மத்தின் மூலம் ஜக்காத்தின் மூலம் வந்திருந்த ஒட்டகத்திலிருந்து 100 ஒட்டகத்தை முஸ்லிம்கள் சார்பாக அந்த மக்களுக்கு கொடுத்தார். கொல்லப்பட்டவருடைய குடும்பத்துக்கு கொடுத்தார். யூதர்களுக்கு எதிராக ஒரு சின்ன ஒரு எதிரான நடவடிக்கை கூட நபிகளால் செய்ய பார்த்தா அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் பார்த்தா 100க்கு 200% அவர்களை தவிர வேற யாரும் செய்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் மார்க்கம் சொல்லுகிறது ஆதாரம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது? தீர்ப்பு கொடுக்கக்கூடாது. அவர்கள் எதிரிகள் தான், ஆனாலும் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது, உங்களுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பை கூட கொடுக்கல. நபிகளாரின் நீதத்தையும் நேர்மையையும் சான்றளிக்கும் ஒரு சிறந்த சான்று. நினைத்திருந்தால் அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. அல்லது குறைந்தபட்சம் உங்க பகுதியில தான் இறந்திருக்கிறாரு, அதனால 100 ஒட்டகத்தை நீங்க தான் கொடுக்கணும் கூட சொல்லியிருக்கலாம். அது கூட கொடுக்கல. முஸ்லிம்களுடைய நிதியில் இருந்துதான் அந்த மக்களுக்கு கொடுத்தார்களே தவிர அவங்களுக்கு எதிராக ஒரு சின்ன நடவடிக்கையோ இருக்கலாம். இது நபிகளாரினுடைய நீதம் நேர்மைக்கு, இஸ்லாத்தினுடைய நீதம் நேர்மைக்கு மிக தெளிவான ஒரு சான்று.
இது நபிகளாரின் வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு நீதம் நேர்மை, எதிரிகளிடத்தில் கூட அவ்வளவு தெளிவாக நடந்திருக்கிறார். ஆனால் இன்றைய உலகத்தில் நீங்கள் பார்த்திருந்தால் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே இஸ்லாமியருக்கு எதிராக எல்லா வகையிலையும், அதுவும் போது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியிலிருந்து எல்லாரும் இஸ்லாத்துக்கு எதிராக அத்தனை விதமான சூழ்ச்சிகளையும் செய்து முஸ்லிம்களை கருவறுக்கக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியா செய்து கொண்டிருக்கிறார். இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசத்துல சாம்பல் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு பள்ளியாசல், அதுல ஒரு பெரிய கலவரம் நடந்து காவல்துறையின் துப்பாக்கி சூடுல 5 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. நிறைய முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த பள்ளியாசல் பிரதேசம் என்ன, அது முகலாயருடைய காலத்தில் இருந்த பள்ளியாசல். தொடர்ச்சியாக முஸ்லிம்கள் வழிபட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஷாஹி ஜாமிய மஸ்ஜித் அப்படின்னு அந்த பள்ளியாசலுடைய பெயர். இந்த பள்ளியாசல் திடீர்னு ஒரு ஆள் கோர்ட்ல வந்து ஒரு தாக்கல் செய்யறாரு. இது கல்கி அவதாரம் எடுத்தவர், அவர் இருந்த கோயில்ல தான் இந்த பள்ளியாசல் கட்டப்பட்டிருக்கு, அதனால இதில் அகழ்வாராய்ச்சி நடத்தி அதை எங்கள்கிட்ட வாங்கி தரணும்னு 18ஆம் தேதி மதியானம் கோர்ட்ல வைக்கிறார். உடனேயே அன்னைக்கு சாயந்தரமே தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது, அகழ்வாராய்ச்சி செய்யலாம். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அடுத்த நாள் காலையில புறப்பட்டு அகழ்வாராய்ச்சி செய்ய போறோம் பள்ளியாசல் உள்ள போயிடுறாங்க. இதுலதான் பிரச்சனை ஏற்படுது. ஒரு நீதிமன்றத்துல நீங்கள் எத்தனையோ வழக்குகளை பார்த்திருப்பீங்க. ஒரு வழக்கு போனோம்னா அது வரிசைப்படி எண் கொடுத்து 1 2 3 4 நம்ம எத்தனாவதோ அதுக்கு பிறகுதான் வரும். நீதிமன்றத்துல ஏராளமான வழக்குகள் தேங்கி கிடக்குது. சும்மா வந்தவொடனே யாரும் வர்றாங்களான்னு பார்த்துட்டு இருக்கிற அளவுக்குலாம் இல்லை. ஆனால் இந்த இதை நம்ம போய் திடீர்னு ஒரு சிவில் வழக்கு நம்ம கொடுத்தா, அது கிரிமினல் வழக்கா இருந்தாதான் சீக்கிரம் வரும். சிவில் வழக்குன்னா பல வருஷங்கள் ஆகலாம், இன்னும் தீர்ப்பு வழங்கப்படாமல் எத்தனையோ. மதியானம் கொடுத்து அன்னைக்கு சாயந்தரமே தீர்ப்பு எப்படி வருது, எப்படி எடுத்துக்கிட்டாங்க? இது அவசர வழக்கா, ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய வழக்கா? இதனால் எவ்வளவு பிரச்சனைகள் உருவாகும் என்பது நீதிமன்றத்துக்கு தெரியாதா? கொடுத்த உடனே சாயந்தரம் அடுத்த நாள் உள்ள போடுறாங்க. இது மாதிரி உள்ள விஷயங்கள் யாருக்கு நடக்குதுன்னா முஸ்லிம்களுடைய பகுதியில் நடக்குது. நானவாபி மஸ்ஜித்ல இதே மாதிரி அன்னைக்குதான் அவர் ரிட்டையர்ட் ஆக போறாரு, உடனே ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. அடுத்த நாளே அங்க வழிபாட்டு இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்துட்டு போறாரு. இது எவ்வளவு பெரிய சென்சிட்டிவான ஒரு பிரச்சனை, இதுல எவ்வளவு தெளிவு இதை கையாள வேண்டும். ஒரு ஆளுக்கு எதிராக நடந்தா அவங்கள்ட்ட ஒரு கருத்து கேட்கணுமா இல்லையா? அந்த பள்ளி வாசலுடைய நிர்வாகிகள்கிட்ட என்னப்பா இப்படி சொல்றாங்களேன்னு ஒரு கருத்து கூட கேட்காமல் நடக்கிறது. இது எங்க மட்டும் நடக்குதுன்னா முஸ்லிம்களுக்கு எதிராக வர்றதுல மட்டும்தான் இப்படியே நடக்குது. நீ ஆரம்ப காலத்துல இருந்து பாருங்க, அப்சல் குரு என்பவரை தூக்குல போட்டாங்க. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லிச்சு? ஐ விட்னஸ் இருக்கணும், நேரடியா கண்ணால் பார்த்து இருந்தாதான் தூக்கு தண்டனையை கொடுக்கணும். இல்லை, நீங்க எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டா கூட்டு மனசாட்சி, எங்களுக்கு எல்லாரும் அவரை தூக்குல போடணும்னு எங்க மனசாட்சி சொல்லுது அப்படின்னு எழுதினாங்க. நிறைய சமூக ஆர்வலர்கள்லாம் அந்த நேரத்துல அதை கடுமையாக விமர்சித்தாங்க. சட்டப்படிதான் என்ன செய்யணும், தீர்ப்பு வழங்கணுமே தவிர ஏன் கூட்டு மனசாட்சி? இப்போ எதுக்கு சட்டம் இருக்கு? சட்டத்தை நீதிபதிகளே மதிக்கலன்னா வேற யாருதான் மதிப்பா? கூட்டு மனசாட்சின்னு எடுத்தாங்க. பாபர் மசூதி, பாபர் மசூதியினுடைய தீர்ப்புல என்ன எழுதினாங்க? இது இந்துக்களுக்கு சொந்தமான இடம் தான் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது சான்று கேட்டாங்களா? ஒன்றும் இல்லை, தெளிவாக சொல்லிட்டு இது அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கிறதுனால இதை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு எழுதுறாங்க. ஒரு இடத்தை யாருக்குரியது என்பதற்கு தீர்ப்பு வழங்குவதற்கு எத்தனையோ சட்ட விதிகள் உண்டு. அந்த சட்ட விதியில ஒன்னையும் மதிக்கல. ஏறத்தாழ 67 ஏக்கருக்கு மேல் உள்ள ஒரு இடத்தை அபகரித்து விட்டு 5 ஏக்கர் நிலத்தை உத்தரப்பிரதேசம் எங்க ஒரு காட்டுக்குள்ள இவங்களை போனா பயில கொடுத்து விடுங்கன்னு தீர்ப்பு எழுதுகிறார். இதுவும் கடுமையாக அந்த நேரத்தில் சமூக ஆர்வலர்கள் கடுமையாக விமர்சித்தாங்க. இதெல்லாம் முஸ்லிம்கள் என்பதற்காக எதிராக, இது மற்றவங்களுக்கு யாருக்குமே வரல. எத்தனையோ இடங்கள் இது மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. போ சபரிமலை ஐயப்பன் கோயில் கூட பழங்குடியினருடைய வழிபாட்டு தலமாக இருந்துச்சு, அதுக்கு மேலதான் கட்டியிருக்காங்கன்னு ஒரு கருத்து இருக்கு. இதுக்கு போய் அங்க போய் உள்ள கேச கொடுத்தோம்னா உடனே எடுத்துக்குவாங்களான்னா எத்தனையோ புத்தர் கோயில்கள் மேலேயும் இது மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் இல்லை, முஸ்லிம்கள் என்று சொல்லும் போது மட்டும்தான் இது மாதிரி நடக்கும்.
அகலாக் என்ற ஒரு முதியவர் படுகொலை செய்யப்படுகிறார். எதுக்காக வேண்டி? ஒரு பசுமாட்டு இறைச்சி வைத்திருந்தாலும் பொய்யான காரணத்தை சொல்லி கொன்னான். அவனை என்ன செஞ்சாங்க? ஒன்றும் செய்ய. இது மாதிரி தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என்பதை போன்று எல்லாரும் தன்னுடைய சட்டத்தை முஸ்லிம்களுக்கு எதிராக எடுக்கின்ற பொழுது தாராளமாக என்ன செய்கிறார்கள்? அனுமதிக்கிறார்கள். புல்டோசரை வச்சு யாராவது அரசுக்கு எதிராக போராடினார் என்றா இடித்து தள்ளுறான். யாருடைய இடத்தை மட்டும் இடித்து தள்ளுறான்? முஸ்லிம்களுடைய இடம் மட்டும்தான். நீ எடுத்த சட்டத்துக்கு புறம்பா கட்டியிருந்தா போனாங்கன்னா டோட்டலா எல்லாத்தையும் இடிச்சு தள்ளுனா அது நியாயம் என்று சொல்லலாம். முஸ்லிம்களுக்கு மட்டும் குறிவைத்து இடிக்கப்படுகிறது. இங்கே துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது. ஒரு ஆச்சரியமானது என்னன்னா, அந்த அரசு சொல்கிறது யார் சுட்டார்கள் என்று எங்களுக்கு தெரியல, போலீஸ் சுடலையா. போலீஸ் சூழலை எவன் சுட்டாடா அவனை பிடிச்சி உள்ள வைக்கணுமா இல்லையா? யாரை பிடிச்சி வச்சிருக்கா? முஸ்லிம்களை கொண்டு போய் தான் உள்ளதுக்கு வச்சிருக்க. ஒரு அரசு ஒரு கோயிலுக்கு முன்னால், ஒரு வழிபாட்டு தலங்களுக்கு முன்னால், கோயில் என்று இவர்கள் போய் பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு முன்னால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு இருக்கிறன்னா அதை உடனே எவ்வளவு வேகமா கையாளணும், எத்தனை பேரை கைது பண்ணணும். முஸ்லிம்களுக்கு எதிராக யார் நடந்தாலும் அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. அதே மாதிரி முஸ்லிம்கள் என்று சொன்னால் அவனுக்கு எதிராக என்னென்ன வழக்குகள்லாம் போனோம் அத்தனையும் போட்டுக் கொண்டிருக்கிறார். முஸ்லிம்களாக வாழ்ந்து என்பதின் காரணத்திற்காக வேண்டி எத்தனை இவர்கள் ஜாமீன் இன்றும் கொடுக்கப்படாமல் இருந்துட்டு இருக்கிறார். அவர் கேஸ் முடிக்கப்படாமல் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறார். ஆனா மாலேகாவன் குண்டு வழக்கில நீங்க பாத்தீங்கன்னா சாத்தியா சிங் என்ற ஒரு சாமியார் அதுல அவர் ஈடுபட்டு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. நீதிமன்றத்தில் எடுத்து சொல்லப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். ஆனா அவருக்கு ஜாமீன், எம்பி பதவி, மந்திரி பதவி, இப்படி எல்லாமே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனா நம்ம சாதாரண சின்ன ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொன்னா ஜாமீன் கிடையாது. எவ்வளவு கொடுமைகள் முஸ்லிம்கள் என்பதின் காரணத்தினால் தொடர்ச்சியாக இஸ்லாத்திற்கு முஸ்லிம்களுக்கும் எதிராக நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளும் சரி, ஆட்சியாளர்களும் சரி இதுவரையிலும் செய்து கொண்டிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்துல இப்படிதான் செஞ்சிருக்கிறாங்க. தன்னுடைய வாதத்தை கல்லை எறிந்தார்களாம். கல் எறிந்ததுக்கு துப்பாக்கி சூடு. கல் எறிந்தால் அடிதடியை வச்சு கம்பை வச்சு அடிச்சு அவர்களை என்ன செய்யலாம்? விரட்டலாம். துப்பாக்கி சூடு அளவுக்கு போவதற்கு என்ன காரணம்? இப்ப இவைகளெல்லாம் நீங்க பார்த்தா ஒவ்வொரு தீர்ப்புகளும் நாம் பார்க்கும் போதும், ஆட்சி தலைவர்களும் பார்க்கும் போதும் முஸ்லிம்களுக்கு எதிரான அநியாயமான அழகாக சட்டம் 1991 வழிபாட்டு தலங்களுடைய பாதுகாப்பு சட்டம்னு புதுசா காங்கிரஸ் கொண்டு வந்தது. பாபர் மசூதியை இடிப்பதற்கு முன்பாகவே 1947 சுதந்திரம் அடைந்த நேரத்தில் இந்த வழிபாட்டு தலங்கள் யார் யாருக்கு இருந்ததோ அது அவங்களுக்கு தான் சொந்தம். அது மஸ்ஜிதா இருந்தா மஸ்ஜித், கோயிலா இருந்தா கோயில், சர்ச்சா இருந்தா சர்ச். 1947 சுதந்திரம் அடையும் போது என்னவா இருந்துச்சு அதான். அதுல நான் இதுல முன்னாடி கோயில் இருந்துச்சு, சர்ச்சை இருந்துச்சு, எவனும் வரக்கூடாது என்று சட்டம் போட்டது. இந்த 1999 சட்டத்துல பாபர் மசூதியை தனியார், அதை மட்டும் நீக்கிட்டாங்க. அது நீதிமன்றத்துல இருக்கு, அதுக்கு மட்டும் தனியான தீர்ப்பு. அது நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதன்படி சரி, அதன்படி விட்டுட்டாலும் கூட அதற்கு பிறகு எந்த இடமாக இருந்தாலும் அது மஸ்ஜிதா இருந்தா மஸ்ஜித் தானே சொல்லணும். அதான சட்டம். அந்த சட்டப்படிதானே தீர்ப்பு வழங்கி இருக்கணும். சட்டத்தையுமே என்ன செய்யறதில்லை, மதிப்பதில்லை. நீதிமன்றங்கள் மதிக்கவில்லை, ஆனால் ஆட்சியாளர்கள் மதிக்கவில்லை என்றால் வேறு யாருதான் அதை மதிப்பாங்க, யாரு அதை மதித்து நடப்பார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. இது மாதிரி அட்டூழியங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருவதையும், அது ஆட்சியாளர்கள் இந்த விஷயத்துல தூண்டிவிட்டு மத கலவரங்களை ஏற்படுத்தி முஸ்லிம்களை அழிப்பதுல ரொம்ப முன்னணியா இருக்கிறாங்க. இதையெல்லாம் நாம் கவனத்தில் வைத்து நாமும் கவனமான முறையில் நாம் இருக்க வேண்டும். படைத்த இறைவனிடத்திலேயும் இது மாதிரி அட்டூழியக்காரர்கள், அக்கிரமக்காரர்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய அந்த உதவியின் மூலம் அவர்களை அழிப்பதற்கும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனை மட்டும் வணங்குவதற்காக கட்டப்பட்ட இறை இல்லங்கள் பாதுகாத்து அதிலே முஸ்லிம்கள் முறையான முறையில் தொழுவதற்கும் அல்லாஹ் பெருதவியை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹல்லாஹு அல்ஹம்துலில்லாஹ்
எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்ம இந்தியாவில் நிறைய இது போன்ற இஸ்லாமியர்களுக்கு எதிரான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு. அதில் தமிழகத்தில் பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் வட மாநிலங்களில் அது மாதிரி நடக்குது. அது தமிழகத்திலும் வருவதற்கு ரொம்ப நேரம் ஆகிவிடாது, வர வாய்ப்பு இருக்கு. அதனால முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் எச்சரிக்கை உணர்வோடு நம்முடைய இறை இல்லத்தை எந்த நிலையிலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதை உறுதியாக ஒற்றுமையாக நம்ம இருக்கணும். திருக்குர்ஆன் சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஹுதூ ஹித்ரக்கும், நீங்கள் எச்சரிக்கை உணர்வுடன் இருந்து கொள்ளுங்கள். நம்ம அலட்சியமாக எதிலையும் நீங்க இருந்துடாதீங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பள்ளி நம்முடைய சொந்த இடத்தை விடவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இறைவனுடைய இல்லம், இது இறைவனுக்கு சொந்தமான ஒரு இடம், மற்ற மனிதனுக்கு உள்ள இடம் கிடையாது. இது மாதிரி இடங்களை அபகரிக்க வருவார்களே ஆனால் அதனுடைய எதிர்ப்புகளை மிக கடுமையான முறையில் நாம் காட்ட வேண்டும். எச்சரிக்கை உணர்வோடும் நாம் இருந்து கொள்ள வேண்டும். இது போன்ற நிகழ்வுகள் வேறு எந்த பகுதியிலும் நடக்காத அளவுக்கு ஃபிரௌன் போன்றவர்கள், அபூஜஹில் போன்றவர்கள் எல்லாம் எத்தனை பேர்கள் உருவாகினாலும் அல்லாஹ்வுடைய பேருதவியுடன் அவர்களை அழிப்பதற்கும் அல்லாஹ் தஆலா பேருதவி செய்ய வேண்டும் என்னும் அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி இது போன்ற அநியாயக்காரர்கள் இடத்திலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக நாம் இருப்போம்.